வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னவா குழந்தையில நினைச்சோம்னா, கடல் அப்படி ப்ளூ கலர்ல இருக்குப்பா, அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல தான்ப்பா அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு சில பேர் நினைச்சிட்டாங்கன்னா, ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால தான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா கடல் ப்ளூ கலர் இருக்கு, இல்லைன்னா தண்ணி டிரான்ஸ்பரண்ட் கலர் தான். ஆக்சுவலா இந்த செகண்ட் தான் உண்மை. ஆனா இந்த ஸ்கை மேட்டர் இருக்கு இல்லையா, அதுவே ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் கிடையாது. 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கை ஆரஞ்சு கலர்ல தான் இருந்திருக்கு. அப்போ ஆக்சிஜனுடைய லெவல் ரொம்பவே கம்மி அப்படின்றதுனால ஸ்கை அப்படியே ஆரஞ்சு கலர்ல இருந்திருக்கு. ஆனா ஒன்ஸ் நம்ம சீல, அதாவது கடல்ல இருக்கக்கூடிய நிறைய ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்கை அப்படியே ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்கைக்கும் கடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற முடியெல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறோம். எதுவுமே ரீசன் எல்லாம் வளராது. எங்க முடி வளர்ந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். இப்ப தாடி வளருது, மீச வளருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. மூக்குள்ள முடி வளருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா டஸ்ட் எல்லாம் உள்ள போகாதுன்னு. கண்ணுடைய இமைகள்ல முடி வளருது அப்படின்னா கண்ணுக்குள்ள டஸ்ட் போகக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பாடி ஃபுல்லாவே ஹேர்ஸ் இருக்கும். ஏன்னா அடிக்கடி நம்ம வெளியே போறோம், நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பாடி ஃபுல்லாவே ஹேர் இருக்கு. அந்த முடி எல்லாத்தையும் ஒன்று மேல ஒன்று அப்படியே அடுக்கிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு மேல போகும். அட்லீஸ்ட் 1000 கிலோமீட்டராவது போகும். அந்த அளவுக்கு ஒன்று ஒன்று அடுக்கி வச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ முடிகளையும் நம்ம பாடியில் வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கோம். லெமன் எப்பவுமே நேச்சுரலா வந்தது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுலயும் மனிதனுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆரஞ்சு அண்ட் நார்த்தங்கா, அந்த சிட்ரான் இருக்கு இல்லையா, அது ரெண்டையுமே சேர்த்து கண்டுபிடிச்சதுதான் லெமன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி லெமன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இது கிட்டத்தட்ட மனிதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் செடியில கிடைக்குது. ஆனா முதல்ல கண்டுபிடிச்சது, ஃபியூஷனா கண்டுபிடிச்சது ஹியூமன்ஸ் தானா. நிறைய பபிள்காமுடைய விளம்பரம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் பபிள்காம் ஈன்னு மாடு சொன்னதும் அப்படியே பளீர்னு வெளிச்சம் வரும். ஆனா உண்மையிலேயே நீங்க மாடை பார்த்துருந்தீங்கன்னா மாடுக்கு பல்லு இருக்காது. உண்மையை சொல்ல போனா கீழே மட்டும்தான் இருக்கும், மேலே பல்லு இருக்காது. எஸ், எப்போ கீழே இருக்கிற பல்லு மட்டுமே தான் அதை அசை போடுறதுக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க மாதிரி சக்கு சக்குலாம் கடிச்சு சாப்பிடாது, அசை போட்டுக்கிட்டே சாப்பிடும். அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மேலே அதுக்கு பல்லு இருக்காது, ஒரு டென்டல் கேப் மட்டும்தான் இருக்கும், ஒரு பேடு மாதிரி. அந்த பேடில் கீழே இருக்கக்கூடிய பல்லு அடிச்சு தான் அதை சாப்பாடை ஜீரணம் பண்ணி அதுக்கப்புறமா வயிற்றுக்கு அனுப்புது. அதனால தான் அது மெல்றதுக்கு அவ்வளோ லேட் ஆகுது. நம்ம எல்லாரும் மாடை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம். சைனாவும் சரி ஜப்பானும் சரி புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கப்பா. அப்படிதான் யாருமே எதிர்பாராத மாதிரி சைனாவில் ஒரு சூப்பர் மேட்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பல மைல் தூரத்துல இருந்து ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரியை பண்ணியிருக்காங்க. இது இப்போவுமே பெரிய லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அந்த பக்கம் ஒரு ரோபோட்டை வச்சுட்டு இங்கிருந்தே டிவியை பார்த்ததன் மூலயமா அந்த எக்யூப்மெண்ட்ஸோடைய மூமெண்ட்ஸ் மூலயமா எல்லாத்தையுமே இங்கே கண்ட்ரோல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்ஜரியை சூப்பரான ஒரு டாக்டர் பண்ணி முடிச்சிருந்தாரு. ஸோ இது பார்க்கும்போது இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் டாக்டரை வச்சு யாருக்கு வேணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கேயும் நமக்கு நல்ல டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. பட் இந்த மாதிரி ஒரு இனோவேஷனும் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் இது நம்ம பேச வேண்டிய விஷயம். உலகத்திலேயே பணத்தோடைய ஃப்ளோ எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. 90% ஆஃப் கேஷ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது. 10% ஆஃப் கேஷ் மட்டும் தான் இப்போ ஃப்ளோட்டிங்ல இருக்கு. நம்ம எண்றது, பணம் கொடுக்கிறது, எடுத்து பதுக்கி வைக்கிறது எல்லாமே 10% ஆஃப் பணம் மட்டுமே தான். 90% ஆஃப் பணம் கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டும் இனிஷியேட் எடுத்து ஆர்பிஐ மாதிரியான எல்லாமே, ரிசர்வ் பேங்க் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்தியாவே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டா கொண்டு வந்து எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்குனாங்க. இதுக்கு முன்னாடியே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அதை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ரொம்ப வருஷங்களா இருக்கு. பட் இருந்தாலும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இது குறுகிய காலம் தான். எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே படப்படன்னு டெக்ஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி இப்படிலாம் அடிக்கிறோமே, முதல்ல பேஜர் இருந்துச்சு, அப்பெல்லாம் என்ன டெக்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அனுப்பியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? சரி, ஆக்சுவலாக பேஜருக்கு அப்புறமா நிறைய பட்டன் ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல சென்ட் பண்ண டெக்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தா மேரி கிறிஸ்மஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே சென்ட் பண்ண டெக்ஸ்டா கருதப்படுது. எனவே இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.